ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்எல்வே டேஸ்டி கிச்சன். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையில் இப்படி ஒரு ரெசிபியா அப்படின்னு கேட்பாங்க. பாலக்கீரையை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பாலக்கீரை பக்கோடா. ஃபஸ்ட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் எதுவும் இல்லாத அளவுக்கு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க பார்த்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதில் நான் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பல் பூண்டையும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுனாலும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இந்த மாதிரி தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டே அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கீரையில் வந்து பக்கோடா வந்து அந்த மாவு சரியாக ஒட்டாது, பக்கோடாவும் சரியாக வராது. இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம கீரையை கட் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க கொஞ்சம் டைம் ஆகும். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம டைரெக்டாக கீரையை கொடுத்தா நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்க. இந்த மாதிரி பக்கோடா இல்லைன்னா வடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கோடா மாதிரி போட்டுடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வடை மாதிரி இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட தட்டி நல்லா போட்டுக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக போடும்போது நல்லா மொறுமொறுப்பாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். விரும்பியும் சாப்பிடுவாங்க. 1 சைடு வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகவும் இதை எடுத்துடலாம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது கீரையிலையா செஞ்சீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலர்ஃபுல்லான பாலக் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.